ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கி, நாம் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நான் இப்போ திடீர்னு இப்போ தான் புதுசாக வந்து ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸாக ட்ரேடிங்கில் வந்து போய்க்கின்னு லாஸ் அதிகமாக ஆனோடனே அப்படியே காணாமல் போயிடுவாங்க ஃபண்ட் இல்லாமல். அப்படி திடீர்னு ஃபண்ட் எடுத்துன்னு வருவாங்க, திரும்பி கொஞ்ச நாள் ப்ராஃபிட் இருப்பாங்க, அப்படி திரும்பி லாஸ் ஆகிடும் போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் மோட்டிவ், சக்ஸஸ் ஆகணும் மோட்டிவ். அப்படி சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. சில பேர் யோசித்தாலும் அதுக்கான பதில் தெரியாமல் விட்டுருவாங்க. ஐ மீன் கேள்வி தெரிஞ்சும் பதில் தேட கடப்பட்டுக்குன்னு, இல்லை பதில் தேட தெரியாமல், இல்லை பதிலே கிடைக்காம அப்பயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு லாஸ் ஆனவன்னு இருப்பாங்க. சில பேர் கேள்வி யோசிக்க மாட்டாங்க. சரி விடு, அடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும். ஏன்லாம் இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க. உங்களே இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதிலும் உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. வேறு யாரும் நினைக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகாததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் பதிலும் இதுதான். ஓகேவா? ஸோ இது ஒரு சீரியஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகாததுக்கு காரணம் இந்த நான் சொல்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறதுனாலையும், நான் சொல்கிற ஆன்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகாமல் இருக்குது. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னால் முதல்ல ஒரு சிம்பிளான சொல்லுங்கள். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னா ஒவ்வொரு எடுக்கிற எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் அடையணும் அவசியம் கிடையாது. அது ஒன்றும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும், தங்கணும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஜனவரி 31 என்று பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் இருக்கிறீங்களா? ஓகே, திஸ் இஸ் a ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். டே வைஸில் பார்த்தா டெய்லியும் ட்ரேட் பண்ணி இன்ட்ராடே பண்ணியிருக்கணும். இதே ஒரு 6 months நீங்கள் அதை திறந்துருந்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா கடைசியில் நீங்கள் மந்த் எண்டில் பார்த்தாலும், இல்லை நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்ஸ் தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறீங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட யூசேஜ் அக்கௌண்ட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பேசிஸ்க்காக நீங்கள் அக்கௌண்ட் எடுத்து போகிறீங்க. பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் எல்லா ட்ரேட்லையுமே ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றே ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். முதல் விஷயம், நீங்கள் ஞானியாக தான் இருக்கணும். ஞானி மீன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படி கிடையாது. வருங்காலத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக 100% ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இருக்கிற எல்லா ட்ரேட்லையும் நீங்கள் ப்ராஃபிட் ஆக முடியும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இது போதும் இந்த அளவுக்கு. நாம் சில தப்பு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பண்ணுறாங்க. சில பேர் பண்ணலாம் கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க. இந்த தப்பை தயவு செய்தும் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இதுக்கான தீர்வு நான் ஒரு சொல்கிறேன். ஒவ்வொரு தப்பையும் நான் ஒவ்வொரு அந்தந்த வீடியோவில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா, இப்போ முதல் தப்பு பாருங்க, மணி மேனேஜ்மெண்ட். இந்த இது கேட்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், நம்ம ஃபாலோ தான் பண்ணுறோமே அப்படின்ற தோணலாம், நிறையா இது தோணலாம். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கான தீர்வையும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது இது ஒரு ப்ராப்ளம் தானே, எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற கண்டிப்பாக இதில் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுறது, ஆன்சர் யார் வேணால் சொல்லலாம், அதை ஆக்ஷனை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நானு ட்ரேடர் ஊரில் யாருன்னா சொல்லிக்கலாம். உலகமே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே ட்ரேடிங் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, பர்சன்ஸ்லாம். பட் எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ஆனாங்களா கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வெரி வெரி கொஸ்டின் மார்க் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஜெரடா ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ, இந்தியாவில் இருக்கிற சிஇஓ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுக்கிறார். அண்ட் தென் ஆஸ் யூஸ்வல் ஆர்பிஐ ஆல்சோ, ஆர்பிஐ கிடைக்கிற செபி, அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி மாதிரி தான் போயிடுச்சு. செபி இவங்களுமே ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. இவங்க 2 பேர் ரிப்போர்ட் அக்குமுலேஷன் பண்ணி ஒரு சரியான என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற 95% ஆன ட்ரேடர்ஸில் கண்டிப்பாக 55,000 rupees வரைக்கும் லாஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சிம்பிளாக பண்ணீங்கன்னா, நீங்கள் ஏஞ்சல் ஒன்னோ இல்லை ஜெரடாவோ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்ச நாள் லாக் அவுட் படுத்திக்கிட்டு திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி பாருங்களா,
அப்படி கூட வேணாம். நீங்கள் அந்த ஆப்பு பற்றியா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது எடுத்தோடனே அதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். ட்ரேடிங் வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லாம் முக்கால்வாசி பேர் லாஸ் ஆகிறாங்க. 95% எல்லாருமே லாஸ் ஆகிறாங்க. வெறும் ரொம்ப 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 மைனட்டான லெவல் தான் ப்ராஃபிட் ஆகுங்க. அந்த மைனட்டான லெவல்லே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நம்ம அதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேனே, நீங்களே பார்த்துங்க. இப்போ 100% இப்போ மெம்பர்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க ட்ரேடிங்கில். ஓகே, வேறு நம்ம 100% வச்சு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். 100% இருக்கிறாங்க. ஓகேவா? 100%ல் 95% மெம்பர்ஸ் பர்சன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறாங்க. சந்தேகம் இல்லை. மந்த்லி வைஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆகிறாங்க. திரும்பி அவங்களோட ஃபண்டு, அவங்களோட கை காசு, இல்லை ஒர்க்கிங்கோ வேலை செய்கிற காசோ ஏதோ ஒரு காசை எடுத்துகிட்டு வந்து அமௌண்ட் அங்கே போடுறாங்க. ஆனால் அது அவங்களோட உண்மையாக நியாயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஐ மீன் பெரியவங்கள அந்த சம்பாதிச்சவங்க, ஐ மீன் பெரியவங்க மீன்ஸ் ஒரு எம்ப்ளாய்டு பர்சன். இதுவே ஒரு 25 ஒரு 21 வேலைக்கு போகாதவங்களா இருந்தாங்களா, அன்எம்ப்ளாய்டு பர்சன் பார்த்தா வீட்டில் வாங்குறது, கடை வாங்குறது, அங்கே திரட்டுறது, இங்கே திரட்டுறது, அப்படி இப்படின்னு பண்ணுறவங்க. இவங்க எல்லாருமே 95% எல்லாருமே லாஸ் ஆகிறாங்க. இது ஃபேக்ட், இது ரியல். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இதுதான் உண்மை. இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியா இது நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் மார்க்கெட்டில் சரி, எல்லாருமே சேம் தான். 100% ஆன ட்ரேடர்ஸில் 95% ஆன ட்ரேடர்ஸ் எல்லாமே லாஸ் தான் பண்ணுறாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஓகேவா? மீதி இருக்கிற 5% ஆன ட்ரேடர்ஸில் இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். 5% ட்ரேடர்ஸில் 3 ஆப் வச்சுக்கலாம். 3 கூட அந்தளவுக்கு வேணாம். ஓகே, 3ஆவே பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெம்பர்ஸ் யாருன்னா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு மந்த்து ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டு இந்த ப்ரோக்கரேஜுக்கும் டாக்ஸேஷன் ஃபீஸுக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்னல் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, இவங்களுக்குமே போயிடும். ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது. இப்போ இந்த மாதம் வந்து ஒரு 1,00,000 ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தா 1,10,000 லாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்த மாதம் பார்த்தா அந்த 1,00,000 ப்ராஃபிட் பண்ணாங்க தெரியுமா? இதில் லாஸ்ட்டாக ஓவராலாக அவங்களுக்கு டாக்ஸேஷன் ஃபீஸ் இதுமாரி கொடுக்கும்போது பார்த்தா 99,000 லாஸ் ஆகிடும். மீதி ஒரு 1,000 மீறும். இவனை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் சொல்லுவீங்க? ஒரு மாதம் காலிலேருந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸும் அவங்க அதை தான் நினச்சிருப்பாங்க. ஐயோ ட்ரேடிங் நினச்சிருப்பாங்க. கடைசியாக ஒரு 1,000 ரூபாய்க்காக அவ்வளோ வேலை செஞ்சாங்க. இதே ஒரு மாதத்துக்கு எங்கேயோ வெளியே போய் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டீ கடையில் சர்வெண்ட்டாக இருந்தால் கூட மாதத்துக்கு ஒரு 5,000லேருந்து 6,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா 1 மந்த் இவங்க கஷ்டப்பட்டது வந்து ஆல்மோஸ்ட் 5 to 6 டைம்ஸ் அங்கேயே கிடைக்குது எம்ப்ளாயாக இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது அவன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா? திங்க். சரி, ரெண்டாவது உள்ள குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இவங்களாம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் தான். இவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸை கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க மேஜராக. ஓகேவா? அவங்க எப்படி தெரியுமா ப்ராஃபிட் எடுக்கிறாங்கப்பா சந்தைகளில்? இப்போ 1 lakh அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், இதில் ஒரு எக்ஸாம் வேறு கொஞ்சம் குரூஷியல் எக்ஸாம் வேணும்னா சிம்பிளான எக்ஸாம் சொல்கிறேன். 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மந்த்லி எவ்வளோன்னா 6% எடுக்கிறாங்க ப்ராஃபிட். தட்ஸ் மீன் 6,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராஃபிட் நீ நினைக்கலாம், பட் ரியாலிட்டி பார்த்தா கிடையாது. காரணம் என்னன்னா 6% பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டாவே 6 to 7% கிடைக்குது ஒன்றுமே பண்ணாமல். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஃபிட் வேணுமா? யோசிச்சுக்கோங்க. இப்படி இருக்கவங்க நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என்னை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட்டபிள் அதை லாஸாக சொல்கிறேன். இவங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கன்சிடர் பண்ணுறாங்க அந்த 5% கீழே. அந்த 5% சொல்கிறேன், மீதி பேலன்ஸ் இருக்கிற 95% லாஸ் ஆகிறாங்களே, மீதி 5%ல் இப்படி இருக்கிறவங்க. தேர்டு கேட்டகரி இருக்கவங்களாம் ஓகே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. 1,00,000 ரூபா போகிறாங்களா, 25,000 மந்த்லி. ரொம்பவும் அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியாகும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் வருமே, ஏண்டா 95% லாஸ் ஆகிறாங்க, அப்புறம் அவங்க ஃபண்டெலாம் எங்கே போகுது? எல்லாரும் இப்போ 95% லாஸ் ஆகணும். இந்த 95% பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் நாட் பாசிபிள். அது கிடையாதுங்க 95%. இப்போ இன்றைக்கி நான் ட்ரேட் ப்ராஃபிட் எடுக்கணும், ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. அதில் 20 பேர் வந்து இன்றைக்கி லாஸ் ஆகிறாங்க. 30 பேர் மீதி எவ்வளோ இருக்கிறாங்க? 70 பர்சன்ஸ் இருக்கிறாங்களா? அதில் 70 பேரில் மீதி 20 பேர் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட்டு லாஸ் அப்படியே டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆகுது.
மீதி 50 பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் இருக்கிறாங்க. ஓகே, மறுநாள் பார்த்தா 70 பேருமே லாஸ் ஆகிறாங்க, 30 பேர் ப்ராஃபிட். இந்த மாதிரி மாறி மாறி இவனோட காசு அவங்ககிட்ட போக, அவனோட காசு இவங்ககிட்ட போக. ரியலாகவே இங்கே காசு சம்பாதிக்கிறது யாருன்னு கேட்டால் அந்த புரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்சுக்காரங்க தான். டேக்ஸு எக்ஸ்சேஞ்சுக்காரங்க இவங்க மட்டும்தான் ஐ மீன் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே தவிர வேறு யாருமே அவ்வளோவும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால தான் நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்துக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஜெரடா இருக்குது, ஏஞ்சல் ஒன் இருக்குது, அதுக்கடுத்து அப்ஸ்டாக்கு, குரோவு, இன்னும் என்னென்னமோ எக்ஸ்சேஞ்சஸ் 5 பைசா எல்லாத்துமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பேங்க்லாம் வந்து பேங்க் கூட எக்ஸ்சேஞ்ச் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி எங்களோட இதுலேயே அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க காசை, நீங்கள் அங்கே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறையா க்ரைட்டீரியா இப்போலாம் வந்துடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது லாஸ் வந்து எல்லாருமே ஆகிறாங்க, ஸோ நம்ம அதை ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறீங்கிற சந்தேகமே கிடையாது. நீங்கள் தப்பு ஒருத்தவன் எப்போ தெரியுமா முன்னேறுவான்? இதுதான் உண்மையான புத்தர் சொன்னதும் சரி, எல்லாருமே சொல்றதும் சரி. ஓவரால் நான் வந்து இவங்க தான் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. பட் ஆனால் இவங்க சொன்ன விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் எப்போ தெரியுமா முன்னேறுவான்? அவனோட தப்பை அவன் எப்போ புரிஞ்சிக்கிட்டு திருத்திக்கின்னு அந்த தப்புக்கான பதிலை இல்லை தப்புக்கான சரியான விஷயத்தையோ அவன் எப்போ செய்யணும் அப்போ தான் அவன் முன்னேறுவான். அது வரைக்கும் அவன் முன்னேறவே மாட்டான். சரி, இப்படி பார்க்க முன்னேற மாதிரி இருந்தாலும் அவன் ரியாலிட்டியில் அவன் முன்னேறவே மாட்டான். இப்போ ட்ரேடிங்கில் நம்ம 10-15 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வெளியே யோசிச்சு பாருங்களா, தொடர்ந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாலும் அப்பப்போ பண்ணுவீங்க, பெரிய லாஸ் ஆகும், அகத்து ஓடி போயிடுவீங்க. தட்ஸ் a ரியல் ஃபேக்ட். இப்படி இருக்கும்போது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணால் என்ன, பண்ணலாம் என்னடா, லாஸ் தாண்டா ஆகுறீங்க. ஸோ நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் முன்னேறணும்னா அதுக்காக தான் சொல்கிறேன், முதல்ல உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவே இன்னொரு பெரிய ஹேர்டல் என்னன்னா, மிஸ்டேக்ஸை புரிஞ்சாலும் அது சரிப்படுத்த தெரியாது. ஸோ அந்த அப்ரோச்சான வேவ் தான் நம்ம வந்து நம்மளோட இந்த சீக்ரெட் டு சக்ஸஸ் ஆஃப் த ட்ரேடிங் அப்படின்ற ஒரு சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, நல்லா வச்சுக்கோங்க, என்ன சொன்னாருன்னா வச்சுக்கேன், ஃப்ரீ ஃபயருமா ட்ரேடிங்கில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓ, நம்ம சொன்னது அந்தளவுக்கு அவருக்கு ரீச் ஆகுதுண்டு. என்னன்னா, ஃப்ரீ ஃபயரில் எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவோம். இந்த இடத்துல போனால் கடைசி டைமில் நம்ம இந்த மாதிரி ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் நம்ம சாவடிச்சிடுவானுங்க. அதுக்குள்ளே நம்ம யாருக்கும் கண்ணுப்படாத இடத்துக்கு மேலே போய் ஸ்னைஃபர் ஆகிடணும், இல்லை ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு டிஃபென்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நம்ம போயிடுவோம். இது எப்படி வந்தது? நீங்கள் எடுத்தோடனே ட்ரேடிங்கில் எடுத்தோடனே ஃப்ரீ ஃபயர் விடும்போது இருந்ததா? இல்லையே. ஒரு 4-5 ரேங்க் ஏற ரேங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்கல்ல. ஸோ அதுதான் திஸ் இஸ் ரைட் ஐடியா. நம்ம ரேங்க் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரலாம் நம்ம ட்ரேடிங்கில். நம்ம வந்து முன்னேறினா நம்ம ரேங்க் நமக்கு தெரிஞ்சு, ஓகே நம்ம இந்த ரேங்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறோம். அதை பற்றி நம்ம இன்னும் குறிப்பிட்ட வர போகிற சீரியஸில் நம்ம சொல்லுவோம். நம்மளோட நம்மளோட யூடியூப் சேனலோட மோட்டிவ் என்ன தெரியுமா? லேர்ன் பண்ணும், ட்ரேடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும், ப்ராஃபிட் பண்ணும். எல்லாரோட மோட்டிவ் ப்ராஃபிட் தான். பட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி, செட்டப்பு, மேனேஜ்மெண்ட்டு, மணி ப்ராஃபிட்டோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி தரது தான். உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்களும் ப்ராஃபிட் ஆகணும், அதேமாரி நாங்களும் ப்ராஃபிட் ஆகணும். அதான் உலகத்தில். ஏன்னா இப்போ அப்துல் கலாம் வந்து எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டியா? ஐன்ஸ்டைன் கூட நான் வந்து அவர் சொல்லுவார், 5 வயசு ஒரு குழந்தைக்கு வந்து நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்து அவனுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுதுன்னு சொல்லுவார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சயின்ஸில் இருக்கிறார். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். அது அப்துல் கலாம் வந்து அவரு நான் டீச்சர் ஆகணும்னு சொன்னார். காரணம் என்ன? அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்க, டீச்சர்ஸ் அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து நம்ம இப்போ வந்து ஓரளவுக்கான லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்போம். பட் நம்மளோட நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் அப்படின்ட்டு நம்ம தேவைன்னா நம்மளோட டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. காரணம்னு வச்சுக்க, அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஏதோ நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்மளோட அப்படியே மைண்ட் அப்படியே அட்ராக்ட் பண்ணி நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கை மாற்றிடும். நம்ம மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி அந்த டீச்சர்ஸ் தான் காரணம்.
தட் மீன் ஆசான், ஆசிரியர், குரு இந்த மாதிரி பின்னாடி வந்து நம்மள முன்னேற்ற நினைக்கிறாங்க தெரியுமா? எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் பின்னாடி இருக்குது. ஐ மீன் ஒரு என்ன இன்டென்ஷன் இருக்குதுன்னா நம்மளோட சேனல் நாமளும் ஃபேம் ஆகணும். அது பார்ட் ஆஃப் தட். பட் உங்களோட இது பாருங்களேன், முன்னேறத்துக்கு காரணம் யார்? பின்னாடி ஒரு டீச்சர். ஸோ அந்த மாதிரி வேலையை நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம். ஃபேம் எங்களுக்கு கிடைக்கும். இப்போலாம் வந்து முன்னேறத்துக்கு வந்து ஐ மீன் கஷ்டப்படணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபோக்கஸ்டாக செய்கிற வேலையை டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக செஞ்சாவே போதும். ஹார்ட் ஒர்க்குக்கான மீனிங் மாறிடுச்சு. ஹார்ட் ஒர்க்குன்றது இப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் முன்னாடி தான், ஐ மீன் கொஞ்சம் வருடங்களுக்கு டிகேட்ஸுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். ஹார்ட் ஒர்க்குனா உழைக்கணும், ரொம்ப கஷ்டம், வேர்வை சிந்து உழைக்கணும். ஏன்ஷியன் காலத்தில், மிடிவல் காலத்தில் கொஞ்சம் பிரைன் யூஸ் பண்ணணும். இப்போ ஹார்ட் ஒர்க்குனா அப்படிலாம் இல்லை. ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் நாம் அதில் ஜெயிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து வீடியோ லென்த் ஆயிடுச்சு, சரிங்களா? இதுக்கு மேலே வந்து நம்மளோட சக்ஸஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட்ஸ் அது எல்லாமே நம்ம பின்னாடி வீடியோ ஒன்றுன்னா சொல்லுவோம். நம்ம சீக்ரெட் டு சக்ஸஸ் அந்த இதுக்கு கீழே, ஐ மீன் இந்த சீரீஸ் கீழே கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு சொல்ல மாதிரி பாருங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸு, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் குழப்பமாகுது, நம்ம என்ன செய்யணும் அப்படிலாம் தெரியலனா, நமக்கு அந்த டைமில் மைண்டில் தோணுது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதுனாச்சு ஓகே, எழுதினோடனே எழுதுனதுக்கான கிளியாரிட்டி வந்துடும். நமக்கான வர ப்ராப்ளத்தில் 50% ப்ராப்ளத்தை தீர்க்கணும்னா அதை எழுதினாவே போதும். இதுதான் நமக்கான ப்ராப்ளமே தெரியாமல் நம்ம கஷ்டத்தில் இருப்போம். இதுக்கு கொடுமை தான். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் போடும்போது ஓகே நம்ம இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் அனலிட்டிக்கல் உங்களுக்கு புரியும், தெரிய வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் ட்யூன் பண்ணுவீங்க உங்களோட இதை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்களே பாருங்கள், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துன்னு இருந்தால் உங்களுக்கே புரியும். ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இந்த வீடியோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இது கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.